9ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 2 பயிற்சி 2.4 இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு கணக்கு, அதாவது அதில் 3 சப்டிவிஷன் இருக்குது. அந்த 3ஐயும் பார்க்கலாம். அந்த 3 கணக்கு தான் அந்த பயிற்சியிலே இருக்குது. அந்த 3 கணக்கு தான் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு கம்பல்சரியாக உங்களுக்கு குவார்ட்டரில் கேட்பாங்க. இப்போ வரக்கூடிய ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் கேட்பாங்க, ஹாஃப் வேர்டில் கேட்பாங்க, ஆனுவல்லையும் கேட்பாங்க. ஒரு கணக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் இல்லாமல் இருக்காது, கம்பல்சரி ஒரு கொஸ்டினில் இருக்கும். சரியா? இங்கே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். 5.348 இதை எண்கோட்டில் குறிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை எண்கோட்டில் குறிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த தசம எண்ணை நம்ம எண்கோட்டில் குறிக்க போகிறோம். ஒவ்வொன்றுக்காக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை குறிக்கணும், அடுத்தது 5.3 கண்டுபிடிக்கணும், அடுத்து 5.34 கண்டுபிடிக்கணும், அடுத்து 5.348. ஓகேவா? அப்படி ஒவ்வொரு எண்கோட்லேயும் நம்ம ஒவ்வொரு நம்பரை நம்ம கொண்டு வர போகிறோம். 5.348னா எதுக்கும் இதில் இடையில வரோன்னு பாருங்கள். 5 விட அதிகம் அப்படின்னா அது எந்த எதில் வரோன்னா 5க்கும் 6க்கும் இடையில வரும். 5க்கும் 6க்கும் இடையில வரும். -1 -2 -3 -4. சரி, அப்போ எந்த எண்ணுக்கு இடையில வரும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 5க்கும் 6க்கும். ஏன்னா 5 விட அதிகமாக இருக்கனால அது 5க்கும் 6க்கும் இடையில வரக்கூடிய எண். அடுத்து இங்கே 5.0, ஏன்னா நம்மளுக்கு இது இங்கே போட்டுறோன்னா இந்த 6 இங்கே வந்துடணும். 5.0 அதுக்கு அடுத்து என்னது? 5.1 5.2 5.3 5.4 5.5 5.6 5.7 5.8 5.9 அடுத்தது 6. சரியா? இப்போ இந்த 5லேருந்து இந்த 5க்கு கோடை போட்டு இணைச்சிக்கணும். அடுத்து இந்த 6லேருந்து இந்த 6க்கு கோடை போட்டு இணைச்சிக்கணும். அடுத்து இப்போ இந்த எண்கோட்டில் எந்த நம்பர் நம்மளுக்கு வரணும்னு பாருங்கள். 5.3 5.3 விட இது அதிகம். அப்போ 5.3க்கும் 5.4க்கும் இடையில அடுத்த எண்ணு வரும். சரியா? இங்கே 5.30ன்னு போட்டுக்கணும். இங்கே 5.40 5.31 5.32 5.33 5.34 5.35 5.36 5.37 5.38 5.39. சரியா? இப்போ இந்த 5.3 இதுலேருந்து இங்கே கூட இணைச்சிக்கணும். அடுத்து இங்கே 5.4லேருந்து இங்கே கூட இணைச்சிக்கணும். இப்போ நம்மளுக்கு 5.34 கிடச்சிச்சா? 5.34. அப்போ ரெண்டாவது நம்பர் இந்த எண்கோட்டில் நம்மளுக்கு கிடச்சாச்சு. இதை விட பெருசு 5.34 8ங்கும்போது 5.34 விட பெருசு. அப்போ எதுக்கு எல்லாம் அடுத்த நம்பர் வரணும்? 5.34க்கும் 5.35க்கும் இடையில இந்த நம்பர் வரும். அப்போ அடுத்த எண்கோட்டில் இதை நம்ம குறிச்சிடலாம். இங்கே 5.340 5.350 5.341 5.342 5.343 5.344 5.345 5.346 5.347 5.348 5.349 அடுத்து 5.350. சரியா? இப்போ நம்மளுக்கு தேவையான எண் இதில் நம்மளுக்கு கிடச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சிட்டோமா? 5.348. சரி, இப்போ இதில் 5.34க்கு கோடை போட்டு இணைச்சிக்கணும். இங்கே இதுலேருந்து கோடை போட்டு இணைச்சிக்கணும். சரி, அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு கணக்கு முடிஞ்சிச்சு. அடுத்த செகண்டு 6.4 மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்க. 3 தசம இடத்திருத்தமாக எண்கோட்டில் குறிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 6.4
இந்த 4க்கு மேலே கோடு போட்டோம் 4ங்க எண்ணு நம்மளுக்கு திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கோன்னு அர்த்தம். சரியா? திரும்ப 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 நம்ம அந்த 4 நம்ம எழுத முடியாது. அதனால நம்மளுக்கு 3 தசம் இட திருத்தமாக அப்படின்னா தசமத்துக்கு வலது பக்கமாக 3 இலக்கம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6.444 எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ முதல் எண்கோட்டு 1 2 3 4 5 6 7. இப்போ 6.444னா எதுக்கும் இடையில வரும் 6 விட அதிகம். அப்படி தானே? 6 விட அதிகனால 6க்கும் 7க்கும் தான் இந்த எண்ணு வரும். 6க்கும் 7க்கும் இடைப்பட்ட எண்ணு தான் 6.444. சரியா? இப்போ அடுத்த எண்கோட்டில் இங்கே வந்து என்ன நம்பர் வந்துடும் அப்படின்னா 6.0, இங்கே 7.0, 6.1, 6.2, 6.3, 6.4, 6.5, 6.6, 6.7, 6.8, 6.9. 6.9க்கு அடுத்தது 7.0. சரியா? இப்போ 6லேருந்து இங்கே கூட இணைச்சிக்கணும். அடுத்து 7லேருந்து இங்கே கூட இணைச்சிக்கணும். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இலக்கம் கண்டுபிடிச்சிட்டோம் 6.4. 4 விட அதிகம். அப்போது 6.4க்கும் 6.5க்கும் இடையில தான் அடுத்த எண்ணு வரோன்ட்டு நம்ம அடுத்த எண்கோட்டில் குறிக்க போகிறோம். ஆறு 6.40, 6.41, 6.42, 6.43, 6.44, 6.45, 6.46, 6.47, 6.48, 6.49, 6.50. சரியா? இப்போ இதில் எதுக்கு இடையில வரேன்னு பாருங்கள் 6.44க்கும் 4.5க்கும். ஏன்னா 6.44 விட அது அதிகம். அதனால் 6.44க்கும் 6.45க்கும் இடையில அடுத்த எண்கோட்டில் நம்ம குறிக்கணும். இதில் இங்கேருந்து கூட இணைச்சிக்கணும் 6.40, இங்கே 6.50. இப்போ இதுக்கும் இடையில இதில் வந்து 6.440 எழுதிக்கணும். இங்கே 6.450, இல்லை 6.441, 6.442, 6.443, 6.444, 6.445, 6.446, 6.447, 6.448, 6.449. இப்போ நம்மளுக்கு தேவையான நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் 6.444. சரியா? இப்போ இதில் இங்கே 6.440க்கும் இங்கே 6.450க்கும் இணைச்சிக்கணும். அவ்வளோதான் செகண்ட் கணக்கு. அடுத்து மூணாவது 4.73 மேலே கோடு 4 தசம இட திருத்தமாக. சரி, 4 தசம இட திருத்தமாக நம்மளுக்கு இது எண்கோட்டில் குறிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எண்ணை நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். 4.73க்கு மேலே கோடு போட்டிருக்காங்கன்னா அந்த 73 அப்படி நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த 73க்கு நம்பர் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபுல்லாகவே அதை நம்ம எழுத முடியாது. அதனால் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 தசம இட திருத்தமாக அப்படின்னா தசமத்துக்கு வலது பக்கமாக 4 நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போது 4.7373 அவ்வளோதான் நம்ம எழுதிக்கணும். தசமத்துக்கு வலது பக்கமாக 4 இலக்கம் இருக்கணும். இப்போ அதை எண்கோட்டில் குறிக்க போகிறோம். 4.7373னா எதுக்கும் இடையில வரோம் அப்படின்னா 4 விட பெருசு. அப்போ 4க்கும் 5க்கும் இடையில -1, -2, -3. இப்போ இது 4க்கும் 5க்கும் இடைப்பட்ட எண்ணு தான். இல்லை 4.0, இங்கே 5.0 எடுத்துக்கணும். 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5, 4.6, 4.7, 4.8, 4.9.
இப்போ இதில் நம்மளுக்கு 4.7ஓட அதிகமான நம்பர், அப்போ 4.7க்கும் 4.8க்கும் தான் அடுத்தது நம்மளுக்கு வரும்ன்ட்டு தெரிஞ்சு போச்சு. இதை ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்த எண்கோடு இதில் 4.70, 4.80, 4.71, 4.72, 4.73, 4.74, 4.75, 4.76, 4.77, 4.78, 4.79. 4.79க்கு அடுத்தது 4.80 தான் வரும். இப்போ இந்த எண்கோட்டில் நம்மளுக்கு எந்த எண் வரும்னு பாருங்கள். 4.73 ரெண்டாவது இலக்கம் கண்டுபிடிச்சாச்சு. 4.73. இப்போ 4.73 விட இந்த பக்கமாக வர்றதுனால இந்த 2 எண்ணையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுலேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கணும். 4.8லேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ 4.730 இங்கே எழுதிக்கணும். 4.730, 4.731, 4.732, 4.733, 4.734, 4.735, 4.736, 4.737, 4.738, 4.739, இங்கே வந்து 4.750. சரி, 4.740. இதுலேருந்து இதை இங்கே இணைச்சிக்கணும். அதே போல் இங்கேருந்து இங்கே இணைச்சிக்கணும். இப்போ இந்த கோட்டில் எந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள். 4.737, 4.737 இதோ இருக்குது. அப்போ இதுக்கு இந்த நம்பரையும் அதுக்கு அடுத்த நம்பரையும் எடுத்துக்கணும். அடுத்த எண்கோட்டில் 4.7370, 4.7371, 4.7372, 4.7373, 4.7374, 4.7375, 4.7376, 4.7377, 4.7378, 4.7379, அடுத்ததில் 4.7380. சரியா? இப்போ இதை இணைச்சிக்கிறோம். இங்கேருந்து இங்கே, அதே போல் இங்கேருந்து இந்த நம்பருக்கு இணைச்சிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான நம்பர் இதில் கிடச்சிரும். பாருங்கள், 4.7373. இப்போ 4.7373 கிடச்சாச்சு. அவ்வளோதான் இந்த பயிற்சி கணக்கு. தேங்க்யூ.